உறவுகளுக்கு வணக்கம். இது தேர்தல் காலத்துக்கான ஒரு செய்தி. அதாவது தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான். ஆனாலும் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னா ஜனநாயக முறைப்படி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பு ரொம்ப அதிசயமான ஒரு தீர்ப்பு தான். ஆமாம், அணில் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் பட்டுக்கொள்ளுங்க. அதாவது அணில் குஞ்சுகள் ப்ளஸ் விஜயினுடைய தொண்டர்கள் எல்லாருமே சந்தோஷப்படலாம். அதிகபட்சமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிலருடைய தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தலுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது. இவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு பெரிய மாசான கூட்டம் தான். ஏன்னா எம்ஜிஆருக்கு அளவுக்கு இவருக்கு கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவரை பற்றி பலரும் பலவிதமான விமர்சனங்கள் வச்சாலுமே இவருக்கு கூடிய கூட்டங்கள் ரொம்ப ஆச்சரியமாக தான், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி அவர் பல ஆண்டுகள் உழைப்பு போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதாவது பலரும் அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. திட்டங்கள் சரியில்லை, கொள்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பலருக்கும் தெரியலை. தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்போ பேசுகிறவங்களும் வேறு வழி இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆனால் என்ன, இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தாரா இல்லை கரெக்டான நேரத்துக்கு வந்தாரா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது ஒரு சந்தோஷமான விஷயம். அது அந்த விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி தான். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் தெரியலை, ஒரு குத்துமதிப்பாக தான் நானும் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் இதில் 2 விஷயமும் இது சொல்லப்படுகிறது. ஒன்று, தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எப்படி வந்தாலும் ஏடிஎம்கேயும் தமிழக வெற்றி கழகமும் ஆளுக்கு பாதியாக செயல்படுவதாக அப்படியும் ஒரு தகவல் வந்திருக்குது. எது உண்மையாக இருந்தாலும் காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன, ஒரு 7-8 நாள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் அதனுடைய விடை என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே உறவுகளை, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.